இந்த விஜயோட இமேஜை நான் உடைக்கிறேன், விஜய்ங்கிற பிராண்டை நான் காலி பண்றேன். தளபதிங்கிற பிராண்ட், அந்த பிராண்டை உடைக்கலாம் நான் முடியாது. பாத்துருமா, நீ பெரிய நடிகன், உச்சபட்சம் 200 கோடி 1000 கோடி, நான் ஒண்ணுமே கிடையாது. பாத்துருமா, நம்மளும் ஒரு வீடியோலையும் செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சு விட்றோம். ஆனாலும் அவங்க அடங்க மாட்டானுங்களே. திமுக கிட்ட இருந்து நல்லா எச்சலும் போது கடிச்சு தின்னுவானுங்களோ. எவ்வளோ அடிச்சாலும் வாங்கினே இருக்கிறான் ப்ரோ. நம்ம வாரியர்ஸ் விடாம அடிச்சுட்டே தான் இருக்கிறோம். எவ்வளோ அடிச்சாலும் திருப்பி வந்துட்டே இருக்கானே. உன்னை ஒரேடியாக முடிச்சு விடணும் ப்ரோ வெயிட்டா. ஏதாவது இவனுங்களுக்கு பிரச்சனை யாருன்றதே இன்னும் தெரியல. நம்ம பிரச்சனை எதுன்னு கண்டுபிடிச்சி பிரச்சனை கிட்ட மோதிட்டு இருக்கோம். பிரச்சனை பண்றவங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுறான். திமுக காரங்களாம் நம்ம பார்த்து நம்ம கட்சி பேரை கட்டாலே கதறானுங்க. விசில் சின்னத்தை பார்த்தாலே பதறுன்னு பதறானுங்க. அவனுங்கிட்ட போய் மோதாம ஊழல் பண்றவங்க விட்டுட்டு நல்லவனை பிடிச்சி கடிச்சுக்கிறானுங்க. இவனா அவங்ககிட்ட போட்டியா வாங்கிட்டு இங்க வந்து கத்தினுக்கிறானுங்க. இவனுங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு சாத்தணும் ப்ரோ. சாட்டையெல்லாம் விடவே கூடாது ப்ரோ. வெறியத்தனமா அடிக்கணும் ப்ரோ. நம்ம வாரியர்ஸும் விடாம அடிச்சுனே தான் இருக்கானுங்க. மதிக்க மாட்டாங்க. கோத்துல உப்பு போட்டு சாப்பிடானுங்கன்னா வரமாட்டான். அவங்க அண்ணனே சொல்றான் நம்மளை பத்தி பேசாதீங்க. திருப்பி நம்மளை பத்தி தான் பேசுறானுங்க. சோறே கிடைக்காது போல அவனுக்கு நம்மளை பத்தி பேசுறோம்னா. ஒண்ணு சொல்றேன், அதாவது தலைவான்ற படத்தை ஜெயலலிதா ஒரு பெரிய பிம்பம் தடுத்து நிப்பாத்தி வச்சிருந்துச்சு. 10 நாள் வெடிகுண்டு மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் இருக்கு, படத்தை வெளியிடல. மற்ற செட்லாம் வெளியிட்டாங்க, மற்ற செட்லாம் ஓடிட்டு இருக்கு. 10 நாள் கழிச்சு எல்லாரும் மொபைல் எல்லாம் பார்த்தது பிறகு தலைவான்ற படம் தமிழ்நாடு வந்துச்சு. கூட்டம் கட்டி ஏறிச்சு, எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். 4 நாளைக்கு டிக்கெட் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய பிம்பங்கள்லாம் விஜய் எப்பயாச்சும் உடச்சிடலாம்னு நினைச்சிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி மனுஷன் எங்க வந்து நிக்கிறாப்ல. இதே அதிமுக தானே என்ன கை கட்டி நிக்க வச்சது. அதே அதிமுக இன்னைக்கு விஜய் கிட்ட கை கட்டி நிக்குது. என் கூட்டணிக்கு வாங்க, என் கூட்டணிக்கு வாங்க, கொடி பறக்குதுங்கிறாப்ல, அது பறக்குதுங்கிறாப்ல. எல்லாம் நீ ஒண்ணும் முடியல. அப்படிப்பட்ட அதிமுகவையே மண்டியிட வச்சதுதான் விஜய். அதே மாதிரி திமுக என்ன குறைச்ச கொடுத்துச்சு. இன்னைக்கு என்ன பார்த்தாலே பதறாங்கப்பா. தாவேகா பார்த்தா அவங்களுக்கு நடுக்கு ஜரம் வந்துருது. சார் எனக்கு நடுக்கு ஜரமா இருக்கு சார், ஒரு டேப்லெட் கொடுங்க சார்னு சொல்றவங்க போச்சு. ஸ்டாலின் ஐயா தலையா முக்காடு போட்டுட்டு போறாப்ல. எங்க வீட்டுக்கு கீழே மெடிக்கல் ஷாப் தான் 2 பிபி மாத்திரை கொடுங்க வேர்க்கடலை மாதிரி பண்ணுங்கிறாப்ல. என்ன காரணம்? தளபதின்ற பிம்பம். அதெல்லாம் நீங்க உடைக்க போறீங்க இல்ல சொல்றாங்க. சாட்டை வந்து வீடியோ போறாப்ல, அதனால ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும். எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவர் விஜய் அடிக்கிறார், அதனால ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சு கொடுக்குறாங்க. அங்க என்ன ஓட்டு குறையிறதுக்கு, அங்க எங்க ஓட்டு பர்சன்டேஜ் குறைய போதுமே. அதெல்லாம் காலி பண்ணி லவடிட்டு வந்தாங்க தாவேகார. ஒண்ணும் இல்ல, வெறும் கூடு மட்டும் தான் இருக்கு. 2026 அந்த கூட நம்ம அடக்கம் பண்ண போறோம். அந்த வேலை மட்டும் நமக்கு இருக்கு. அதுக்காக தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். 2026 அடக்கம் பண்ணிட்டு ஒரு தூக்கத்தை நட்டு வச்சுட்டு தோட்டம் 2010 மாறவே 2026 கொன்னவர் யாரோ விஜய் அப்படின்னு போட்டு முடிச்சு வந்துட போறோம்.